அந்த இந்தியன் யூடியூபருமே வந்து வேற கிளப்புக்கு போக ட்ரை பண்றாரு. ஸோ இன்னொரு கிளப்புக்கு போகும்போது அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து அவர்கிட்ட எதுவுமே பேசக்கூட இல்லை, அப்படியே கையை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாரு. ஸோ இது எல்லாமே அங்க இருக்கிற மக்கள் வந்து சுத்தி நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ரேசிசம் எதிர்த்து யாரும் ஒரு கேள்வி கூட கேட்கல. இதை பத்தி அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் யாரும் ப்ராப்பரான ஆக்ஷன் கூட எடுக்கல. இதை நான் இப்போ சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு கொரியன் யூடியூபர், ஒரு கேர்ள் யூடியூபர், கொரியன் யூடியூபர் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற டெல்லியிலேயோ மும்பையிலேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளாக் ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி பிளாக் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியன் பசங்க 2 பேர் வந்து அந்த கொரியன் லேடி கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த உமனை வந்து கிஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து வைரலாக கூட போச்சு. அந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு கூட போட்டு காட்டுறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம இந்தியன் 2 பசங்க வந்து அந்த லேடியை வந்து கொரியன் லேடியை வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை அந்த சுற்றி இருக்கிற இந்தியன் பீப்புள்ஸ் வந்து வேடிக்கை பார்க்கல. அவங்க வந்து தட்டி கேட்டு அந்த பொண்ணை வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தினாங்க. அண்ட் லேட்டர் அந்த மிஸ்பிஹேவ் பண்ண 2 இந்தியன் பசங்களையுமே வந்து அந்த நம்ம ஊர் போலீஸ் வந்து அரெஸ்ட்டுமே பண்ணியிருந்தாங்க.